Hi guys, I'm Steve. So welcome to Steve Zone. ஸோ நீ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டாபிக்னா இந்த பர்சன்டேஜ் டி இது /n/t இதெல்லாம் வந்து போன வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ப்ரோக்ராமில். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதோட யூஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி அதை நான் காட்டுறேன். ஸோ எப்பயும் போல் ப்ரோக்ராம் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் ஸோ ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கட்டும், நேம் எதுவும் வேறு சேஞ்ச் பண்ணல. ஸோ டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். calibrates இன்டிகிற வேரியபிளில் ஏங்கிற வேரியபிளில் 1 ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ செமிகோலன் சி இதுலேயே சேர்த்துக்கிறேன். ஸோ கமா சீக்குவல் டு இதுக்கு 3 நான் கொடுத்துக்கிறேன். செமிகோலன் பிரிண்ட் ஆஃப் sum of a and b. சாரி, நான் ஏ கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. a and b value is. ஸோ இப்போ நான் வந்து இந்த சம் ஆஃப் ஏ அண்ட் பி வேல்யூன்னு இப்போ எதுவுமே கொடுத்துருக்கேன்னா இது வந்து அவுட்புட்டில் காமிக்கும், அதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த %d தான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு %d எதுக்குன்னா இன்டீஜர் வேல்யூ வந்து கால் பண்ணுறதுக்காக தான் %d யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு இதில் வந்து நான் பி வேல்யூ வந்து நான் அவுட்புட்டில் காட்டணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் எந்த வேல்யூ நமக்கு தேவையோ அதை வந்து கமா வச்சு சொல்லணும். ஸோ கமா வச்சுட்டு பியோட வேல்யூ வேணும். ஸோ லைன் எண்ணில் வந்து செமிகோலன் வைக்க மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ வந்து அந்த பியோட வேல்யூ எங்கே வேணுங்க அப்படிங்கிறத கரெக்டாக %d வச்சு சொல்லணும். %dனா இன்டீஜர் கால் பண்ணு. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த சம் பக்கத்தில் இந்த ஆஃபுக்கும் சம்முக்கும் நடுவில் இப்போ 3 அப்படிங்கிற வேல்யூ வேணும்னா பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே %d போடலாம். எனக்கு வந்து இப்போது வேல்யூ ஈஸ் அப்படிங்கிற பக்கத்தில் இந்த இடத்துல ஈஸ் பக்கத்தில் எனக்கு வந்து பியோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே வந்து நான் %d அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடந்திருக்குன்னு. எக்ஸ்டென்ஷன் சீல கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்லோவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி வேல்யூ வீஸ் பக்கத்தில் பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் பண்ணுவான்னா இப்போ வந்து இங்கே நான் ஏ பக்கத்தில் அந்த வேல்யூ வர வைக்கணும்னா சிம்பிள் தான். ஜஸ்ட் இது நான் எரேஸ் பண்ணிட்டு ஏக்கு பக்கத்தால் %d கொடுத்தேன் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து கடைசியில் கமா வச்சு சொல்லணும். எதோட வேல்யூ நமக்கு வேணும்னு அது எங்கே வேணுங்கிறது வந்து %d வச்சு சொல்லணும். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு பக்கத்தால் 3 இருக்குது. ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் %d வச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியும் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து டி வச்சுட்டு நான் வந்து ஏ ப்ளஸ் பி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 3. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணி சொல்லியிருக்கு 4 அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது வந்து %s எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி %c சொல்லிடுறேன் நான். ஸோ %c அப்போ நான் என்னென்னு பார்ப்போம். கேரக்டர் டிங்கிற வேரியபிளில் வந்து எஃப் பிரிண்ட் பண்ணுறேன். செமிகோலன் பிரிண்ட் ஆஃப் அந்த லைன் வேணாம், இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ கேரக்டர் மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். value
லைன் கொடுத்துட்டேன். ஸோ வந்து இங்கே வந்து இப்போ நான் என்ன வேல்யூன்னு இருக்கிறத வந்து கம்மா வச்சு சொல்லுவோம். ஸோ வந்து எனக்கு வந்து டியோட வேல்யூ வேணும். ஸோ டி கொடுத்துட்டேன். அடுத்தது செமிகோலன், லைன் எண்டில் செமிகோலன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து கேரக்டரை வந்து கால் பண்ண போகிறேன். சிங்கிள் லெட்டரில் இருந்தால் சி கொடுக்கணும், %C கொடுக்கணும். அதாவது இங்கே வந்து சிங்கிள் கேரக்டரில் இருந்ததுன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர் இல்லாமல் சிங்கிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு %C கொடுத்து கால் பண்ணோம்னா இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டி வேல்யூ VCF, நம்ம டியோட வேல்யூக்கு என்ன கொடுத்தோமோ அது இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து %S எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா %S எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கால் பண்ணேன். ஸ்ட்ரிங்னா என்னென்னா நான் வந்து இங்கே எஸ் கொடுத்துறேன். ஸோ இங்கே வந்து நான் அரே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அரேனா அரே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்டிஜர் கொடுத்துக்கலாம், ஃப்ளோட்டில் கொடுத்துக்கலாம், பாயிண்ட் வச்சு கொடுத்து எப்படி வேணால் நம்ம ஃப்ளோட்னா பாயிண்ட் வச்சு கொடுத்துக்கலாம், இன்டிஜர்னா ஒரு வேல்யூ கொடுத்து அது மாதிரி கொடுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் லெட்டராகவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங்க்கு முன்னே சி கொடுத்துருந்தோம், ஏன்னா இங்கே சிங்கிள் லெட்டராக இருந்ததுனால சி கொடுத்துருந்தோம் இங்கே இந்த இடத்துல. ஸோ வந்து இப்போ வந்து அரே ஓப்பன் பண்ணி ஒன்றுக்கு மேலே லெட்டர் வந்துச்சு, அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்கிற லெட்டர்லாம் இருந்துச்சுன்னா அதிகமாக லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அது மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்து கால் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்ரீதர் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டி வேல்யூ ஸ்ரீதர் அப்படின்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன வேணால் பண்ணலாம். கம்மா வச்சு நம்பர்ஸ் டைப் பண்ணிக்கலாம், பாயிண்ட் வச்சு சொல்லலாம். இப்போ பாருங்கள் இது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், பிரிண்ட் பண்ணது எல்லாமே அப்படியே வந்துருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்ஸ், அந்த %S-க்கானது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். printf ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த /n, இந்த நியூ லைன் /n அப்படின்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து வெல்கம் டு ஸ்ரீ ஜோன் அப்படின்றது இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதான் இங்கே வந்து என்ன எரர்னா செமிகோலன் வைக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்ரீ ஜோன் வந்துருக்கு, அது வந்து ஒரு சிங்கிள் லைனில் வந்துருக்கு, பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து வெல்கம் தனியாக டு ஸ்ரீ ஜோனுங்கிறத தனியாக நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து நியூ லைன் எதுலேருந்து நியூ லைன் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல /n அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ லைன் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய உங்களுக்கு தெரியும். வெல்கம் அப்படிங்கிறது மேலே இருக்குது, /n கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் கீழே இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் எங்கே வேணும்னு நினச்சிங்கனாலும் இப்போ வந்து இதுக்கு WE அப்படிங்கிற பக்கத்தில் கூட நீங்கள் /n கொடுத்தீங்கனாலும் அது நியூ லைனில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதுதான் நியூ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் அந்த /n வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்னென்னா /t, இது எதுக்குன்னா ப்ரோக்ராமில் வந்து டைப் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ வந்து இப்போ வந்து இது எனக்கு ஒரு நிமிஷம் அதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ரன் பண்ணோம் அப்படின்னா வெல்கம் டு ஸ்ரீங்கிறது வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லாமல் எல்லாம் ஒட்டி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா /t யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நான் வந்து பெல் பக்கத்தில் வந்து /t கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இங்கே உண்டாயிருக்கு, ஏன்னா /t யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் வேணுமோ /t யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை எரேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் /t யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் /t யூஸ் பண்ணுறேன். கம்பேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்ரீ ஜோன் அப்படின்னு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் %d எதுக்கு, %s, %c, /n/t இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு. %dனா இன்டிஜர் கால் பண்ண, %sனா ஸ்ட்ரிங் கால் பண்ண, %cனா சிங்கிள் கேரக்டர் வந்து கால் பண்ணுறதுக்கு, /nனா நியூ லைன் கால் பண்ணேன், அதாவது நியூ லைன் வந்து பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக, /tனா ஸ்பேஸ் வரதுக்கு. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட் லைன்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து இப்போது இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 இல்லை ஒரு 10 லைனில் தான் கோடிங் எழுதி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவே ஒரு 100-200 லைனில் கோடிங் எழுதணும் அப்படின்னா நமக்கு புரியாது எந்தெந்த கோடிங் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு புரியணுன்னா நம்ம வந்து சின்னதாக நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணிக்கலாம், அதாவது கமெண்ட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கமெண்ட் லைன். ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் லைன், அதாவது 2 ஸ்லாஷ் போட்டு இது பண்ணது மட்டும் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். ஸோ இது வந்து சிஸ்டம் வந்து இது ஒரு ப்ரோக்ராமாக எடுத்துக்காது. இது வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, தேவையில்லாத ஒரு இது மாதிரி நமக்காக இது இந்த கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காக பண்ணிருக்கேன். அதனால் வந்து இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் முன்னாடி கமெண்ட் லைன் போட்டு. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம்ஸ் டு ஸ்ரீ ஜோன் அப்படின்னு வந்துருக்கு. இங்கே நம்ம எழுதுனது எதுவும் எரர் காட்டல. இதுவே நான் வந்து இது இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுக்காம பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், முன்னாடிக்கு போகிறதும் கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எரர் காட்டுது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னா இது வந்து கமெண்ட் லைன். ஸோ இதுவே ஒரு லைனுங்கிறதுனால இது யூஸ் பண்ணிட்டோம். இதுவே 4 லைன் இந்த இது மாதிரி இப்போல்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, அதுக்கும் தனியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்காக இது எடுத்துக்கும். அந்த கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ இதை வந்து ரைஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா மல்டிபிள் லைன் கமெண்ட் லைன். மல்டிபிள் லைன் கமெண்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து இது மாதிரி தான் /* போட்டு யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஸ்டார் போட்டேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணிருக்கேன் /*. எண்டு நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோமோ அது வரைக்கும் அது வந்து கமெண்ட் லைனாக தான் எடுத்துக்கும். ஸோ வந்து இங்கே முடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கமெண்ட் லைனாக தான் எடுத்திருக்கு. எக்ஸிக்யூட் பண்ணால் ஒன்றுமே வராது பாருங்கள். பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. இதுவே இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு 4 லைன் கொடுக்குறேன். முன்னே கொடுத்து இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இப்போ நான் கொடுக்குறேன். இதை வந்து கமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து அவுட்புட்லேயோ இல்லை எரரோ எதுவுமே காட்டாது. இப்போ பாருங்கள் கம்பைல் பண்ணுறேன்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்ரீ ஜோன் இது அப்படியே காட்டுது. எந்த ஒரு நம்ம அவுட்புட்டுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாமல் கமெண்ட் லைனாக எடுத்துக்கும். ஸோ இதான் கமெண்ட் லைனாக இதான் நமக்கு யூஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு இதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.